பேசும் திறனை விட முக்கியமான திறன் என்னன்னு தெரியுமா? எல்லோரும் மதிக்கிற மாதிரி பேசணும்னா என்ன பண்ணணும்னு 2000 வருடத்துக்கு முன்னாடியே திருவள்ளுவர் சொன்ன ரகசியம் என்னன்னு இந்த குறளில் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி திருக்குறள் மோட்டிவேஷன் வீடியோலாம் உங்களுக்கு பிடிக்கும்னா நல்லநெறி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லநெறி தமிழ் சேனலில் குறளின் குரலில் செக்மெண்ட்டில் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற குறள், நுணங்கிய கேள்வியர் அல்லார் வணங்கிய வாயினர் ஆதல் அரிது. இந்த குறள் 42வது அதிகாரமான கேள்வி அதிகாரத்தில் இடம்பெற்றுள்ளது. குறள் எண் 419. குறள், நுணங்கிய கேள்வியர் அல்லார் வணங்கிய வாயினர் ஆதல் அரிது. பொருள், நுட்பமான கருத்துக்களை கேட்டு தெளிந்த அறிவு இல்லாதவர்கள் மற்றவர்களிடம் அடக்கமாகவும் பணிவாகவும் பேசும் பண்புடையவர்களாக இருக்க முடியாது. சில மனிதர்கள் தங்களோட வாழ்க்கையில் பெரியோர்களின் அறிவுரைகளையும் நுட்பமான நல்ல விஷயங்களையும் காது கொடுத்து கேட்காம தனக்கு எல்லாம் தெரியும்னு தனக்கிடத்தோடையே இருப்பாங்க. அப்படி இல்லாமல் தொடர்ந்து யார் ஒருத்தர் நல்ல விஷயங்களை கேட்டு தன் அறிவை வளர்த்து கொள்வாரோ அவரிடம் பணிவு இருக்கும். எல்லா விஷயங்களும் தெரிஞ்சவங்களும் நல்ல கல்வி கற்றவங்களும் எப்போதும் அடக்கமாகவும் பிறரிடம் மரியாதையுடனும் நடந்துக்குவாங்க. பெரிய பெரிய படிப்பு படிக்கலைனாலும் பரவாயில்ல, சான்றோர்கள் நல்ல கல்வி கற்ற பெரியோர்களின் பேச்சுக்களை அறிவுரைகளை காது கொடுத்தாவது கேட்கணும். அப்படி நல்லவங்க சொல்வதை கேட்காதவங்க யாரையும் மதித்து பணிவாக பேச மாட்டாங்க. எல்லாரிடமும் ஆணவமாக நடந்துப்பாங்க, தலைக்கணமாக தான் இருப்பாங்க. நம்ம வாழ்க்கையில் பிறரிடம் மரியாதையாகவும் பணிவாகவும் பேசணும்னா முதல்ல நல்ல விஷயங்களை கற்றும் கேட்டும் நல்ல பண்புகளை வளர்த்துக்கணும்னு இந்த குறளில் ஐயன் திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறாங்க. இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். ட்ரீம் பிலீவ் அச்சீவ். தேங்க்யூ.